பிரைஸ்தலாட். இந்த ஜூலை மாதத்தில் ஏசப்பா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த தலைப்பானது நெருக்கம் நீங்குவதாக. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கத்திலையோ இல்லை கவலைகளிலோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசுகிறாங்க. ஏசப்பா உங்களை நோக்கி தான் இந்த வார்த்தையை அனுப்புகிறாங்க, நெருக்கம் நீங்குவதாக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வார்த்தையெல்லாம் அனுப்புனா நெருக்கம் நீங்கிடுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களாம் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய காணக்கூடிய இந்த உலகமானது எதனால் உருவாக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினால். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். அவர் வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வானம் உண்டாச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாச்சு. நிலத்தை நிலமை தனியா பிரிந்திருக்க கடவுதுன்னு சொன்னாரு, பிரிந்தாச்சு. அப்போ நீங்க பார்க்கக்கூடிய இவ்வளோ பெரிய இந்த உலகத்தை உருவாக்கின வார்த்தை, அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களிடத்துல வருகிறது. உங்க வாழ்க்கையில காணப்படுற நெருக்கம் நீக்கப்படுவதாக, நெருக்கம் நீங்கி போகும் மகளேன்னு சொல்றார். அப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த உலகமே வார்த்தையால் உருவாச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்க நெருக்கம் இந்த வார்த்தையினால ஏன் மாறாது? ஏன் நீங்க விசுவாசிக்க கூடாது? ஏன் உங்க துக்கத்துல இருந்து வெளிவரக்கூடாது? ஏன் கொஞ்சம் இசப்போ நோக்கி பார்க்க கூடாது அப்படின்னா இன்னைக்கு நம்ம உங்க முன்னாடி சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெருக்கத்துல ஒரு சில மனிதர்கள் போனாங்க. ஸோ அவங்க தன் வாழ்க்கையில எப்படி இந்த நெருக்கத்திலிருந்து வெளிவந்தாங்கன்றதை பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும்ல. நம்மளும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில காணப்படுற இந்த நெருக்கத்தில் நீங்கள் வெளியே வரலாம். ஸோ முதலாவது என்ன அப்படின்னா, தன் ஜனத்தாருக்கு வந்த நெருக்கம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற என்டையர் அவங்களுடைய ஜனம், அவங்களுடைய குலம், அந்த ஜனத்துக்கு வந்த நெருக்கத்துக்கு அவங்க எப்படி விடுதலை வாங்கினாங்க, எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ எல்லாரும் எஸ்தர் 3:15 அப்படின்னு திருப்பி பாருங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, யூத ஜனத்துக்கு விரோதமாக ஒரு கட்டளை புறப்படும். அந்த கட்டளை எவ்வளவு தீவிரமா போகும் தெரியுமா? 3:15 அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. இங்க ஒரு கட்டளை ஒண்ணு புறப்படுது. அந்த கட்டளைனால என்டையர் சிட்டியே கலங்கி இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு கட்டளை வந்துச்சு, நம்ம என்ன பண்றது, எப்படி தப்பு வைக்கிறது, நமக்கு தப்பு வைக்க வழியே இல்லையே அப்படின்ற ஒரு கட்டளைக்குள்ள, அப்படின்ற சுச்சுவேஷனுக்குள்ளதான் என்டையர் சூசான் நகரமே கலங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல, உங்க குடும்பத்தை சுற்றி, உங்க குடும்பத்துக்காக என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு மேபி கலங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் இதை அவங்க எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்தர் 4:14 இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு சில நம்ம ஃபேக்டை தெரிஞ்சுக்கலாம். எஸ்தர் என்னவா இருப்பாங்க அப்படின்னா ராணியா இருப்பாங்க. ஸோ இப்போ எஸ்தருக்கு எஸ்தர் நினைச்சா என்ன செய்யலாம் அப்படின்னு சுச்சுவேஷன்ல எஸ்தர் இருக்காங்க. ஆனாலும் எஸ்தருடைய குலத்துக்கு விரோதமா, ஜனத்துக்கு விரோதமாக ஒரு கட்டளை இங்க புறப்பட்டிருக்கு. இப்போ எஸ்தர் எப்படி அதை ஞானமா கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அப்போ ஒரு கட்டளை இருக்குமா, இப்போ ராஜா கூப்பிட்டாதான் ராஜா கிட்ட போய் பேச முடியும். அப்படி கூப்பிடாம நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு மரணம் தான். ஆனா இப்ப எஸ்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி நான் ஒண்ணு செய்யறேன், நான் 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலோ குடிக்காமலோ நானும் என் தாதிமார்களோ உபவாசம் இருக்கும், நீங்களும் அதே மாதிரி உபவாசம் இருங்கன்னு தன் ஜனத்தார்கிட்ட சொல்லிட்டு எஸ்தர் 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலோ குடியாமலோ இருக்காங்க. என்ன விளைவு அதனால வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? என்ன ஆகும் அப்படின்னா, 3 நாளைக்கு அப்புறம் ராஜா கிட்ட ஞானமா பேசக்கூடிய ஞானத்தை தேவன் தருவாரு. அழகா பேசி இந்த மாதிரி தன் ஜனத்துக்கு ஆமான் அப்படின்ற இந்த கொடுங்கோல் இவனால ஒரு விதமான துர ஆலோசனையினால இப்படி நடக்குது ராஜாவே அப்படின்னு சொல்லக்கூடிய, நமக்கு ஒரு விஷயம் சொல்றோம்ல, சொல்லக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சில பேருக்கு நம்ம சொல்லி அவங்களை கோவப்படுத்துவோம், சில நேரத்தில் நமக்கு ஞானமா சொல்லி அவங்களை சம்மதிக்க வைப்போம்ல. அதே மாதிரி ரொம்ப அழகா எஸ்தர் வாயிலிருந்து தேவன் ஞானமான வார்த்தைகளை பேசுனதுனால அந்த ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படி யாரை செய்ய துணிந்தது, இந்த ஆமான் தான் அப்படின்னு இன்சிடென்ட் கதை முடிஞ்சிடும். அவ்வளவுதான், அடுத்த ஆமானை தூக்கி போடு, முடிஞ்சிருச்சு. எப்படி ஆகும் அப்படின்னா, சூசான் நகரமே என்டையர் சிட்டியே கலங்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்படி கலங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்ச்சி எப்படியா மாறும் அப்படின்னா, ரிசல்ட் என்ன அப்படின்னா 8:16 என்னவா மாறுது அப்படின்னா,
இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஒரு கலக்கமான ஒரு சுச்சுவேஷன் வெளிச்சமா மகிழ்ச்சியா சந்தோஷமா கனமா மாறக்கூடும். எப்போ அப்படின்னா எஸ்தர் போல நீங்க உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் நெருக்கம் மாறும். அது எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் சரி. இன்கேஸ் உங்களை பார்த்து இல்லை உங்க குடும்பத்தை பார்த்து கூட 10 நாள் தான், 10 நாள்ல என்ன பண்றேன் பாரு குடும்பத்தை அப்படின்னு கூட சவால் விட்டுருக்கலாம் நிறைய மனிதர்கள். உங்களுடைய பெரிய மேலிடத்துல இருந்து கூட பெரிய ப்ரெஷர் வந்திருக்கலாம். இதை நீ சம்மதிக்கல, இதை நீ செய்யலைன்னா பாரு குடும்பத்துல என்ன நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னவா இருந்தாலும் சரி, என்கிட்ட உங்க குடும்பமே கலங்கக்கூடிய சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, கலங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். 3 நாள் எஸ்தர் எப்படி அல்லும் பகலும் புசியாம குடியாம தேவனுடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபித்தாங்களோ, நீங்களும் அதே மாதிரி இந்த காரியத்துக்காக 3 நாள் உபவாசித்து நீங்க ஜெபிச்சு பாருங்க. இந்த கலங்கின ஒரு விஷயம் வெளிச்சமா சந்தோஷமா மகிழ்ச்சியா மாறும். நம்புறீங்களா? சரி, இதை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே அன்றைக்கு வேதாகமத்துல என்ன நடந்திருக்கோ அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் படாம நிச்சயமாகவே நடக்கும். நம்பி செய்யுங்க. ஒரு சின்ன ஒரு கதை நான் இங்க சொல்றேன். இது நான் கேட்ட கதை தான், நானா உருவாக்குனது கதை இல்லை. ஒரு எளிமையான ஒரு மனிதர் என்ன பண்ணுவாராம், அவருக்கு சைக்கிள் தான் அவர் பிஸ்னஸ், அவர் வேலைக்கு போறது சைக்கிள் தான் போவாராம். அவர் போகக்கூடிய பாதை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு காட்டு வழியை தான் போயிட்டு இருப்பாராம். அவர் ஏசப்பாவை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வ மனிதர், ஒரு விசுவாசின்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு மனுஷன். எப்பவுமே சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு அப்படி போவாராம். ஒரு நாள் என்ன ஆச்சா, அவர் போகக்கூடிய அந்த பாதையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, பயங்கரமா. இவர் என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஓவர்டேக் பண்ணி ஜாலியா பாட்டு பாடிட்டு போனார். அப்பெல்லாம் ஒருத்தர் கூப்பிட்டு, ஏப்பா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீமான் போயிட்டு இருக்க அப்படின்னு சைக்கிளை நிறுத்திட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஒருத்தர் இங்க என் தலைவர் உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு நீ மரியாதை சொல்லாம வணக்கம் சொல்லாம நீ எவ்வளவு தைரியம் உனக்கு இந்த காட்டுப்படிதான் நீ போயிட்டு இருக்க அப்படின்னு. நான் ஏன் தலைவருக்கு போய் மரியாதை சொல்லணும் வணக்கம் சொல்லணும் அப்படி சொல்லி, நீ வா இங்க முதல்ல அப்படி சொல்லி கையோட அந்த மனுஷனை கூட்டிட்டு போயிட்டாங்களாம். கூட்டிட்டு போனா அங்க போய் பார்த்தா ஒரு நல்ல இந்த செய்வின சூனியெல்லாம் செய்வாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் உட்காந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி நிறைய ஜனங்கள் குறி கேட்கறதுக்கு உட்காந்துருக்காங்க, செய்வினை செய்யறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவர் பார்த்த உடனே, என்ன நான் இங்க உட்காந்து கொண்டு தெரியாதா, வணக்கம் சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு ஒண்ணு. இவருக்கு இல்லை, இந்த மனுஷனுக்கு நான் ஏன் வணக்கம் சொல்லலாம், அதுவும் மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, செய்வன சூனிய சரி இவன்லாம் நான் மனுஷன் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மன் இருந்தாராம். என்ன தைரியம், என்ன ரொம்ப ஒரு மாதிரி நிற்கிற அப்படின்னோடனே, நான் ஏன் உங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு பேச்சுவார்த்தையில் என்ன அந்த சூனியக்காரர் என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு 3 நாள் தான் டைம் தரேன், 3 நாள்ல நீ ரத்த வாந்தி எடுத்து சாக போற, பாத்துக்கிறியா அப்படின்னு. இவருக்கு எதுவுமே சொல்லல, டக்குன்னு வேகமா வந்துட்டாராம். சைக்கிள் எடுத்துட்டு இவர் வேலைக்கெல்லாம் போகவே இல்லை அன்னைக்கு. கடன்னு பயந்தடிச்சு பாஸ்டர் கிட்ட வந்துட்டாராம். பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், என்ன பாஸ்டர் பண்றது அப்படின்னு சொன்னோடனே பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே, ஒன்றும் பயப்பட வேணாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 நாள் வேலைக்கு போகாம நீங்க சர்ச்சில் இருந்து 3 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல் நாள் இவங்க என்ன பண்றாரு, நல்ல பயத்தோட பக்தியோட ஃபாஸ்டிங் எடுத்து தான் பாவத்தை அறிக்கை பண்ணி தேவனுக்கு செட்ரேட் ஆகுறாங்க, தன்னோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் மேம்படுத்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஆச்சு. செகண்ட் நாள் அப்படி இவங்க ப்ரே பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தூங்கிட்டு இருந்தாராம். இப்போ நல்லா ஃபாஸ்டிங்லாம் முடிச்சு நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிட்டு செகண்ட் டே தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பெருசா கருத்தை உருவம் இந்த ஜைஜாண்டிக்கா வர மாதிரி இருந்துச்சா, டக்குன்னு முடிச்சுட்டாரு. அவ்வளோதான். தேர்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, அதே மாதிரி இவர் பாஸ்டர் கிட்ட சொல்றது, தேர்ட் டே காலையில இந்த மாதிரி வந்துச்சு பாஸ்டர் அப்படின்னா, ஒன்றும் இல்லை தேவன் பார்த்துப்பாரு, நீங்க செய்யுங்க, நீங்க செய்ய விட நீங்க செய்யுங்க அப்படின்னோடனே தேர்ட் டே ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு ஒரு தூங்குறாரு. இவருக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செகண்ட் டே ஒரு உருவம் பார்த்தாருல ரொம்ப கருப்பா பயங்கரமா, அதே உருவம் தன்னோட ஒரு பெரிய பட்டயம் ஒன்று வச்சிருக்கான். அதை எடுத்துக்கிட்டு இவரை தாக்குறதுக்கு இவரை கொல்றதுக்கு வருது. அப்போ இவர் பார்க்கறாரு, வானத்திலிருந்து ஒரு கயிறுக்கு மேல ஒரு தூதன் இறங்கி வராங்க. உங்களுக்கு நல்லா கேக்குது இல்ல, வானத்திலிருந்து ஒரு கயிறுல ஒரு தூதன் இறங்கி இந்த கருத்தை அந்த பெரிய உருவத்தை யாரை பார்த்து பயந்தாரோ அந்த உருவத்தை ஒரே போர்டு சங்கரிச்சு போட்டாச்சு. அவ்வளவுதான், அந்த முடிஞ்சிருச்சு, அந்த உருவம் செத்து போச்சு.
அவர் இந்த கனவு கண்டு காலையில் எழுந்து பாஸ்டர் கிட்ட சொல்ல, அவ்வளவுதான், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி விட்டா, நீங்க சந்தோஷமா போங்கன்னு சொன்ன உடனே இவர் ஜாலியா திரும்பி அடுத்த 4th டே ஜாலியா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதே வழியில ஜாலியா ஹாப்பியா போயிட்டு இருந்தாராம். அப்படி போயிட்டே இருக்கிறப்போ, ஐயா 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 நில்லுங்க நில்லுங்க, உங்களுக்கு தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில பேர் வந்து கூப்பிட்டாங்களா. என்ன அப்படின்னா, உங்களை 3 நாள் ரத்த வாந்தி எடுத்து கக்கி சாக வைக்கிறேன்னு சொன்ன அந்த மனுஷன் இறந்துட்டாரையா ரத்த வாந்தி எடுத்து. ஐயோ, நீங்க கும்பிடுறதுதான் உண்மையான தெய்வன், நீங்க கும்பிடுறதுதான் உண்மையான தெய்வன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஏசப்பா கிட்ட வந்துட்டாங்களா. அழகா, இந்த தெய்வத்தை நாங்கள் வேற நீங்க கும்பிட மாட்டோம், இவ்வளோ பெரிய சக்தி உள்ள தெய்வனை நீங்க வணங்குறீங்க, எனக்கு தெரியாம போச்சே அப்படி சொல்லி ஏசப்பாட வல்லமையை அன்னைக்கு அவங்க உணர்ந்து கொண்டார்களாம். ஸோ இன்றைக்கு நீங்க திடம் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை குறித்து யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, பார் 10 நாளைக்குள்ள என்ன பண்றேன் பார், நீ இருக்கிற இடம் தெரியாம கூட என்னால பண்ண முடியும்னு கூட உங்களை நோக்கி யாராவது வார்த்தைகள் சொல்லி இருப்பார்கள் என்றால் கவலையே படாதீங்க. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்க முழங்காலை முடக்கி உபவாசித்து பாருங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த சத்துருக்களை மிதித்து போடுவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஓகே, இதுக்காக நம்ம எரேமியா 15-11 வசனத்தை நம்ம படிச்சோம். நம்ம நெருக்கத்தின் நேரத்திலும் இதை நான் படிக்கிறேன். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ ஒரு நெருக்கத்தின் ஒரு சுச்சுவேஷன் இல்ல தீங்கினோட காலம் அப்படின்னா சத்துருவுக்கு ஏசப்பா எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார். எவ்வளோ பெரிய ஹாப்பி இல்லை? ஸோ நிச்சயமாகவே உங்களுக்கு சகாயம் செய்து அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை நீக்கி விடுதலையாக்கி சந்தோஷப்படுத்துவார். இது ஓகேங்களா? சரி, 2வது நம்ம என்ன பண்ண போறோம், 2வது எந்த தலைப்பு கீழே பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு நெருக்கமா இருக்கலாம். நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நல்ல தேவனை தேடலாம், ஆராதிக்கலாம், சர்ச்சுக்கு சரியா போகலாம். இதை செய்ய முடியாம மேபி சில நெருக்கங்கள் இன்னைக்கு வந்திருக்கலாம். ஐயோ, நான் பண்றது உருப்படியா அந்த ஜெபம் மட்டும்தான், சர்ச்சுக்கு தான் உருப்படியா போறது, அதையே பண்ண முடியாம இப்படி ஒரு நெருக்க சுச்சுவேஷன் வந்துருச்சே அப்படின்னு மேபி நீங்க கலங்கி இருக்கீங்க அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கானதுதான். ஏசப்பா இதே மாதிரி சுச்சுவேஷன்ல போயிருக்காங்க பைபிள்ல. ஸோ அவங்க எப்படி நின்றாங்க அதே இப்போ நம்ம நின்றா நிச்சயமா விடுதலை தருவாங்க. ஸோ நம்ம திருப்பிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 28-29 பார்க்கலாம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க முன்னாடி அவங்க ஒரு மாகாண ஒரு நம்ம என்ன சொல்லலாம், இப்போ ஒரு ப்ராவின்ஸ்ல ஒரு கவர்னர் போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலையை ஒன்று செய்து இதை நீங்க தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை சொல்லுவாங்க. இதை அவங்க செய்யவே மாட்டாங்க. யூத ஜனங்கள், வைராக்கியம் உள்ள ஜனங்கள், தன் தலையையும் தன்னுடைய எந்த விஷயத்தையும் தேவனை தவிர ஒருத்தருக்கும் ஒரு மகிமை கொடுக்கவும் மாட்டாங்க, கனத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள இந்த ஜனங்களுக்கு அவங்க வணங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜாக்கு இடத்துல ஒரு குற்றச்சாட்டு போகிறப்ப ராஜா கூப்பிட்டு கேட்பாரு, என்ன வணங்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க ரொம்ப சவாலா சொல்லுவாங்க, தேவன் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட மூல பாஷை நம்ம எவ்வளவு பாஷையில இதை எப்படி போட்டிருக்கோம்னா, தேவன் எங்களை விடுவிப்பார், இன்கேஸ் அப்படி போகணும் நாங்கள் சந்தோஷமா நாங்கள் உன்னை வணங்க மாட்டோம், நீங்க வச்சிருக்கிற சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க காண்பித்த அந்த வைராக்கியத்தினால என்ன விளைவு அப்படின்னா 7 மடங்கு சூழல். நார்மலாவே ஒரு ஹீட் நம்மளால தாங்க முடியாது. சின்ன ஒரு ஹீட், ஒரு டீ டம்ளர் கொட்டிடுச்சுன்னு அந்த வழி நம்மளால தாங்க முடியாது. ஆனால் 7 மடங்கு சூளையிலையும் அவங்கள தூக்கி போட்டாலும் தேவனே இறங்கி வந்து அவர்கள் மத்தியில உலாவுகிறத யார் பார்க்குறாங்க அப்படின்னா, யார் போட சொன்னாரோ அதே நேபுகாத்நேச்சர் எழுந்திருச்சு பார்க்குறாரு. என்னடா 3 பேர் தான் உள்ள போட்டோம், 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறாங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் படிப்போமா? அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்போ நீங்க காண்பிக்கிற இந்த நெருக்கத்திலையும் நீங்க காமிக்கிற ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய உண்மை தன்மை, ஜெபம், வேத வாசிப்பு, உண்மையா நடக்கிறது, கனி கொடுக்கிறது, சர்ச்சுக்கு போறது, ஊழியத்துக்கு கூட நிற்கிறது, இப்படிப்பட்ட நீதியான காரியத்துல வந்த நெருக்கமா இருந்தாலும் அன்றைக்கு அப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலுமே என்ன நடந்துச்சு அப்படின்னா,
உண்மையாய் அவர்கள் தன் காண்பித்த பக்தி வைராக்கியத்தினால், அந்த வைராக்கியம் என்னானாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன், நான் என் தேவனுக்காக நிற்பேன் அப்படின்னு நிற்க வைராக்கியத்தினால தேவன் தமது தூதனையே அனுப்பி விடுவித்தாங்களாம். ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட நெருக்கம் இருக்குமானால் நிச்சயமாகவே தேவன் தமது தூதனை அனுப்பி விடுவிப்பார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அவர்கள் பக்தி வைராக்கியமா நின்றாங்க, நீங்களும் அதே மாதிரி பக்தி வைராக்கியமா நில்லுங்க. தானியேலுக்கு ஒரு சோதனை வந்தது. 1 மாசம் நீங்க யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னாலுமே தானியேல் கரெக்டா அவர் செய்கிற மாதிரி கரெக்டா பகல்ல மதியானத்துல நைட்ல 3 வேளை அவர் தேவனை நோக்கி எப்படி பலகம் திறந்து எப்படி ஆஸ்யூஷுவல் இருக்கும் அதே மாதிரிதான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிங்கத்தின் வாயில போடப்பட்டாலும் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை விடுவிச்சாங்க. ஸோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நெருக்கமா இருந்தா சேரப், இன்றைக்கு எழுந்துறீங்க, தூசியை உதறி விடுங்க. மனதில் சொன்ன வார்த்தையோ இல்ல சுச்சுவேஷனையோ நான் ஜெபிக்க முடியலைங்க, என்னால இப்படி பண்ண முடியலைங்க, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலைங்க அப்படிங்க புலம்பிக்கிட்டு இருந்தாலும் அழுதுகிட்டு இருந்தாலும் இந்த வேலையில இந்த வார்த்தையானது உங்களை நோக்கிதான் வருகிறது. நீங்க எழுந்து நில்லுங்க, எழுந்து எப்பயும் போல ஜெபம் பண்ணுங்க, எப்பயும் போல பைபிள் வாசிங்க, எப்பவும் போல நீங்க செய்யுங்க. இந்த பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே அன்றைக்கு தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை விடுவித்த தேவன் இன்றைக்கும் அதே தேவன் தான் உங்களையும் இந்த நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார். 3வது எந்த தலைப்பின் கீழே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஊழியம் செய்வதால் வந்த நெருக்கம். இது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஊழியம் செய்யறப்ப ரொம்ப எளிதான காரியம் இல்லைல்ல. ஸோ அந்த ஊழியம் செஞ்சதுனால, இந்த ஊழியத்தை செஞ்சதுனால எனக்கு ஒரு நெருக்கம் வந்திருக்கு, இது ஏன் அனுமதிச்சாரு தேவன், இது என்னால் தாங்க முடியலையே, இதுல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஊழியத்துக்கு இப்பதான் ஸ்டார்டிங் இனிஷியலா வந்திருந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் தூரம் இருந்து கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஊழியம் செஞ்சதுனால வந்த நெருக்கத்தினால சோர்ந்து போயிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஆலோசனை தான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா பவுலும் சீலாவும் அவங்க ஊழியம் பண்றதுக்கு தான் போறாங்க. எப்பவும் போல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 16:16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். இவங்க யூஷுவலாவே என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 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 பிரச்சனை இங்க வருது. அந்த குறி சொல்ற ஆவி இந்த பெண் இடத்துல அவங்க விரட்டும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் பவுல சீலாவையும் அடிச்சு அவங்க வஸ்திரங்களை கிழித்து அவங்கள அநேக அடிகள் அடிச்சாங்களாம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து பத்திரமா அவங்களுக்கு காவல் காக்கணும்னு சொல்லிட்டு எந்த காவலரை, உட்காவலரையா தலைகீழ மாட்டி தொங்க விடுறதா, காலை கட்டிட்டு தலைகீழ தொங்க விடுற அந்த சுச்சுவேஷன்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னா பவுலும் சீலாவும் என்ன தப்பு பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல, ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஜெபிக்க வேண்டிய அந்த ஜெபத்துக்கு அவங்க போய் ஜெபிச்சுட்டு வர்றப்போ ஒரு இன்சிடென்ட், அவ்வளவுதான். அதுக்கு அவங்களுக்கு உட்காவர்களுக்கு ஒரு தண்டனை. அப்படி இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா யூசுவலா என்ன பண்ணுவாங்களோ நடு ராத்திரியிலேயே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ இப்போ ரொட்டீனா ஒரு வேலை நடக்குது அப்படின்னாலே நமக்கு என்ன பிரச்சனை ரொட்டீனா நடந்துரும்ல. ஸோ இவங்களுக்கு எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மள தலையில ஒரு நிமிஷம் நிற்க விட்டா நம்ம எப்படி நிற்போம்னு தெரியாது. ஆனா அப்படி மாட்டி தொங்க விட்டாலுமே அவங்க தன்னோட இயல்பான அந்த இன்சிடென்ட், அந்த நிகழ்வு அவங்க மாறவே இல்லை. தேவனை துதிச்சாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு தோல்வி, நான் இன்னைக்கு நினைச்சேன் இது நடக்கல, இந்த இன்டர்வியூ எனக்கு கிளியர் ஆகலை, இந்த எக்ஸாம் எனக்கு பாஸ் ஆகலை, இந்த பிசினஸ் எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகலை, இதை நான் என் பொண்ணுக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கணும்னு நினைச்சேன் கிடைக்கல, இதை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்கு நமக்கு மேபி அந்த விஷயம் பெருசா இருக்கலாம். ஆனா அடி வாங்கி உதவாங்கி தலையிட மாட்டி தொங்க விட்டாலும் ஜெபம் பண்ணாங்களா, தேவனை துதித்தார்களாம். நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்ன நம்ம கிட்ட காதுகளை சொல்லப்படும் அப்படின்னா, நீ என்ன ஜெபிச்சு என்ன பண்ணு, இப்போ எதுக்கு ஜெபிக்க போற, நம்ம மனசு நம்ம கிட்ட சில நேரங்கள்ல சொல்லும், நீ என்ன இப்போ எதுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்ல, ஜெபத்தால என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களுக்கு நீங்க உங்க செவிகள்ல அடைச்சிடுங்க. பரவாயில்லை, தேவன் எனக்கு நன்மையாக இதை முடித்து தருவார் அப்படின்னு நிச்சயத்தோட பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து கொண்டிருந்தது போல நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா
ஜெபம் பண்ணி துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே இது ஊழியம் செய்வதனால் வந்த நெருக்கம் தானும் விலகி தேவன் அதையே ஒரு படிக்கல்லாய் வைத்து உங்களை விசாலத்தில் ஆக்கி உயர்த்தி வைத்து உங்கள் ஊழியத்தை கனப்படுத்துவார் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம 3 விதமான நெருக்கம் பார்த்தோமா. முதல் நெருக்கம் என்ன? தான் ஜனத்துக்கு வந்த நெருக்கத்துல எப்படி விடுதலை ஆனாங்க? அவங்க பண்ணது உபவாசத்து ஜெபிக்கும் போது அது நெருக்கம் முடிஞ்சது. 2வதாக எப்படி வந்தது? என்னோட ஆவிக்குரிய ஜீவியத்துல அப்படின்றப்போ இயல்பா பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனால அந்த நெருக்கம் விடுதலை ஆச்சு. 3வது ஊழியம் செய்ததுனால வந்த நெருக்கம் எப்படி வெளியே வந்தாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். இந்த 3 விஷயம்தான். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய 3 காரியங்கள் தான். இதை செய்யும் பொழுது தேவன் இந்த ஜூலை மாசத்திலே உங்க வாழ்க்கையில காணப்படுற சகல நெருக்கங்களிலிருந்து உங்களை நீக்கி விடுவித்து உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துவார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் இயேசப்பா, தன் ஜனத்துக்கு ஆண்டவரை ஊழியம் செய்வதனால் இயேசப்பா, உண்மையான பக்தி வைராக காண்பித்தனால அந்த நெருக்கமா இருந்தாலும் இயேசப்பா, அப்பா நீ உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி விடுவிச்சீங்களோ இயேசப்பா, அதே போல ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் இயேசப்பா இந்த பிள்ளைகளை விடுவித்து ஆண்டவரே உங்க வாழ்க்கையில காணப்படுற நெருக்கங்கள் நீங்கி இயேசப்பா சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் ஆண்டவரே தங்கி இருக்கட்டும்னு ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உங்க வார்த்தையினால் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி இயேசப்பா உங்கள் இருதயத்துல இருக்கிற எல்லா காயங்களும் மாற்றி ஆண்டவரே தேவனை உங்களை சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி, செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க தரை மட்டும் தாழ்த்துறோம்ப்பா. இவெல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், இந்த நல்ல பிதாவே, ஆமென். God bless you.